வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். மீன ராசிக்கான சுக்கிர பயிற்சி. மீன ராசிக்கு ஜூன் மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் இருக்குது. அப்போ இந்த சுக்கிரனுடைய சந்திரன் சேர்ந்தால் நல்லது, தப்பு கிடையாது. 5ஆம் இடம்ங்கிறது மன்னவன் பொன்னவன் சொல்லி குருவை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் வரும்போது நல்ல மாற்றங்கள் தான் வரும். நல்ல தெய்வீக அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. ஆனால் எனக்கு இதுவரையில் எதுவும் நடக்கலை. இந்த சுக்கிர பயிற்சியாவது எனக்கு ஒரு மாற்றம் கொடுக்குமா அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கொடுக்கறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 108 கோமாதா பூஜை கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஒலம்பஸ்ங்கிற ஏரியாவில் கோபூஜை நடக்குது. 108 கோபூஜை. அந்த கோபூஜையில் போய் கலந்துக்குங்க. அந்த கோபூஜையில் நீங்கள் போகும்போது கையில் ஒரு அருகம்புல் இல்லை பழம் வாங்கி அந்த பசுமாடு கொடுத்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த மாதிரி வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மீனராசிக்காரங்க. எதுக்காக சொன்னால் அஷ்டலட்சுமி யோகமும் இந்த கோமாதால மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. அதனால அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் வர வச்சுக்கோங்க. நம்மளாக போய் தான் அதிர்ஷ்டத்தை வர வைக்கணும். ஒன்றும் தானாக அதிர்ஷ்டம் வரணும், இல்லை நம்ம போய் அதை வர வைக்கணும். அது சுக்கிரன் ஏற்படுத்துகிறாரு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை சுக்கிரன் கொடுக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது இப்போ குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். பணம் வரணும்னுக்கு பணம் கிடைக்கும். பதவிகள் வேணும்னா பதவி கிடைக்கும். அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும். கிடைக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இத்தனை வருஷமாக ராசி பலன் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம பார்க்குறதுக்கு இப்போ இதில் இந்த ராசியில் ஒரு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. வெளிநாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? பல கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த ராசிலையும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ராசியில் இருக்கிறவங்க நடக்கிறவங்களுக்கு இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு நடக்கலைங்கிறனால நம்ம ஆதங்கப்படுறோம். நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, நம்ம மீன ராசியாக இருக்கிறோம், இவங்க சொல்கிறாங்க நடக்கலைன்னு. நடக்காமல் இருக்காது, கிரகங்கள் கொடுத்தே தீரும். அப்போ அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் கோள்கள் சப்போர்ட்டாக இருக்கும். பிறந்ததுலேருந்தே செய்கிற தொழிலில் சப்போர்ட்டாக இருக்கும். பிறந்ததுலேருந்து ரெக்ஸூட் லைஃப் அனுபவிப்பாங்க. பிறந்ததுலேருந்து உயிர் பதிவு அனுபவிப்பாங்க. இது அமைப்பாகவே இருக்கும். இது 5ஆம் இடங்கிறது பொதுவாக அமைப்பு, தெய்வத்துடைய சக்தி. இந்த இடத்துல சுக்கிரன் அமைப்பை ஏற்படுத்திடும். இந்த கட்டமைப்பு தான் ஜாதகங்கிறது. இந்த கட்டமைப்பு ஜாதகத்தில் 9 கோள்களும் சப்போர்ட் பண்ணும். அப்படி அந்த சப்போர்ட்டோடு பிறக்கும்போது அவங்க அப்பா அம்மா சம்பாரித்து வச்ச சொத்து எல்லாமே இருக்கும். இந்த குழந்தை பிறக்கும்போது ராஜ வாழ்க்கை அனுபவிக்கும். படிக்கிறதுலேருந்து அவங்க சாதாரண ஸ்கூலில் இருந்தும் இல்லை பெரிய லக்ஸூரியான ஸ்கூலில் அந்த குழந்தை படிக்கும். பெரிய பெரிய ஸ்கூலில் போய் படிக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் அடிப்படையாக ஜனன ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் வராது. அப்போ அந்த ஜாதக அமைப்பில் பிறக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி சுக்கிரனுடைய பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த யோகா அமைப்புகளுக்கு வீட்டில் இருந்து படிக்கிற ஸ்கூல்லேருந்து ரெக்ஸூரியாகவே இருக்கும். வாங்குகிற கார்லேருந்து போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து ரெக்ஸூரியாக வாங்கி. இதில் இடையில இப்போ அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுக்கிர புத்தி நடக்கும். அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வரும்போது அவங்களுக்கு புது கார் வாங்குறது, புது வீடு வாங்குறதெல்லாம் அது நடக்கும். அடுத்தது அந்த சுக்கிர தசை வாங்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களுக்கு எப்படி நடக்கும்னா, அவங்க புதுசாக பணம் ஏதோ தொழிலில் சம்பாரித்து, இப்போ ரியல் எஸ்டேட்டே இருக்கட்டும் சம்பாரித்து, இல்லை வீடு வாங்கி விற்கிறதுலே இருக்கட்டும் சம்பாரித்து புதுசாக ஒரு வீடு வாங்குவாங்க. புதுசாக வீடுன்னா யாருமே வாங்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீடு வாங்குவாங்க. இதெல்லாம் இந்த சுக்கிரன் தசையில் நடக்கும். இப்போ இதெல்லாமே இந்த சுக்கிரன் தான் காரணம். இந்த யோக பலன் அனுபவிக்கிறதுக்கு மெயினாக சுக்கிரன் வேணும். அப்போ அந்த சுக்கிரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இதில் எல்லா ராசிக்காரங்களையும் இருப்பாங்க. ஏழ்மையால் இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. சாதாரண தொழில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, பெரிய லெவலில் தொழில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ரெண்டுமே நடக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்தை தகுந்த அளவு அந்த கிரகங்கள் சப்போர்ட் அளவுக்கு அவங்க வாழ்க்கை தரம் உயரும். அப்போ வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ஜென்ரலாக ஜனன ஜாதகங்கள் கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கும்போது நல்லா பாசிட்டிவாக வந்துடுவாங்க. கோச்சாரத்தில் வரும்போது அப்பப்போ அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது தான் 1 மாதத்துக்கு ஒருக்க அந்த சுக்கிர பயிற்சி வர்றது. அப்போ அந்த கிரகம் அந்தந்த ராசிக்கு வரும்போது அந்தந்த கிரகங்களோடு சேரும்போது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நமக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது, நம்ம பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நடக்காமல் இருக்கும், ஏதோ ஒரு பணம் கிடைக்காம பணம் வந்தால் தான் திருமணம் நடக்கணும் அப்படிங்குமோ, அப்போ அந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் கிடையாது கைக்கு வரும். அப்போ திருமணம் நடக்கும். இது சுக்கிரன் ஏற்படுத்திடும். பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பணம் இருந்தால் தான் நடக்கும். அப்போ அந்த பணத்தை வர வைக்கிறது சுக்கிரன் தான்.
இப்போ கவர்மெண்ட்டில் பணம் ரிலீஸ் ஆகுதுன்னா மாதம் ஒரு தடவை மாதத்தில் வந்து சம்பளம் எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, மாதம் மாதம் பணம் வருதுல்ல, அப்போ அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுற கிரகமே சுக்கிரன் தான். பேங்க்குன்னு எடுத்திங்கன்னாவே சுக்கிரன் தான். இப்போ இந்த மாத சம்பளம் வரவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து சம்பளம் வராமல் நிற்கிது, ஒரு கோர்ட்டு கேஸ் போட்டு நிற்கிது, இல்லை எதுவுமே எனக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா, அந்த சுக்கிரனால் ஏதோ ஒரு சுக்கிர தோஷமோ இல்லை சுக்கிர தடையோ ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும், அந்த தடையாக இருக்கும். அப்போ அதனால் அந்த ஃபண்டு அவங்களுக்கு ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். யாருக்கு சுக்கிரன் வந்து தடையாக இருக்கிறோ சுக்கிர தோஷம் இருக்கோ அவங்களுக்கு அந்த ஃபண்டு ரிலீஸ் ஆகாது, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்காக இருக்கும். அதே மாதிரி யாருக்கு குழந்தை கிடைக்காம இருக்குதோ அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த விந்தணுக்கள் வந்து குறைபாடு இருக்கும். அப்போ அது அந்த சுக்கிரனால தான் இருக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் குருனால தான் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படிலாம் இல்லை, கிடையாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர்ஃபுல் இருக்கும். உடம்புல வந்து இப்போ நான் சுக்கிரன் சொல்லுவேன், உடம்புல வந்து சுக்கிரனுக்கு வந்து விந்தணுக்களுக்கு உரிய கிரகம் சுக்கிரன். அதே மாதிரி ரத்தத்துக்கு வந்து செவ்வாய், அது வந்து பூமியும் குறிக்கும், சுக்கிரன் பணத்தையும் குறிக்கும். இப்படி 2 காம்பினேஷனோட தான் கிரகங்களுடைய சந்திப்பு நம்ம உடம்புலையும் இருக்கும், ஜாதகத்துலேயும் இருக்கும். அப்போ எண்ணங்களோட கிரகத்துடைய அலைவரிசை நம்ம உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கும். அது நாளும் கோளும் நன்மை செய்யும் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு நன்மை நடக்கணும்னா நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் வந்து கிரகங்களை பார்க்கணும், கோச்சாரத்தில் கிரகங்களை பார்க்கணும். அதை பார்த்து நம்ம சரியானபடி கரெக்டாக நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது சக்ஸஸை கொடுத்துரும். இதுதான் கிரகத்தினுடைய மாற்றங்கள். கிரகம் மாற்றம் தான் ஒரு மனுஷனை வாழ்க்கையில் உயர்த்தும், வேற எதுவுமே உயர்த்தாது. கிரகங்களுடைய தசையில் புத்திலையோ கோச்சாரத்திலையோ கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல மிகப்பெரிய ஒரு லைஃபை வந்து கொடுத்துரும். இது கிரக சப்போர்ட் வேணும், இது 9 கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். அப்படி அந்த 9 கிரக சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறது, ஹாப்பி இல்லாமல் இருக்கிறது அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்கள் எப்பயும் போல் ஜென்ரலாக இருங்க. ஏதாவது ஊருக்கு போகிறீங்களா, கண்ணில் தென்பட்டால் ஒரு லாட்டரி வாங்குங்க, ஏதோ அதிர்ஷ்டம் விழுங்க, இல்லை ஏதோ ஒரு சின்ன தொழில் பண்ணுங்கள், அதை வாங்கி வைங்க, 5 ரூபாங்கிறது 10 ரூபா கிடைக்கும். இப்படி அப்படியே ஒன் பை ஸ்டெப்பாக அப்படியே மாற்றிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு வாழ்க்கை தரம் மாறிடும். இதெல்லாம் சுக்கிரனால் ஏற்படுத்துது. ஆனால் சுக்கிர தடைகள் இருக்கான்னு நம்மளுடைய சுய ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து ஜாதகம் பார்த்து ஜாதகத்தில் எந்த கிரகங்கிறது துல்லியமாக கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு தனியாகவே இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ செக் பண்ணும்போது அந்த கிரகம் ஜாதகத்துலேயும் உடம்புலையும் பாதிப்பு கொடுக்குதா அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம டாக்டரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நோயையும் கண்டுபிடிக்கிறாரு, அதை வச்சு தான் செக் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஜோதிடத்தில் வந்து ஒரு புதுமையான ஒரு ஜோதிடத்தில் இருக்கிறோம்னா, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா, கிரகங்களோட ஆராய்ச்சி பண்ணுறோம்னா அதை கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் மக்களுக்கு அது போய் சேரும். இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சேர முடியும். சும்மா நம்ம சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிற பிரச்சனையவே திரும்ப திரும்ப சொன்னால் மக்கள் மத்தியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அந்த ஜோதிடத்து மேலேயும் ஜோசியர் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தான் வரும். இவர் ஒன்று புதுசாக சொல்கிறாரு, அவரு ஒன்று புதுசாக சொல்கிறோம், பொய்யா சொல்கிறாருன்னு கமாண்டுகள் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் அவங்க பகிர்ந்துடுறாங்க. நான் வந்து நிறைய ஆய்வு பண்ணி நிறைய விஷயம் பண்ணி அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சி நிறைய கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் தான் ஒரு ராசியில் ஒரு கிரகங்கள் தடைகள் இருக்குது, கிரகங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம காமிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ இருந்தோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ வந்து அதை நிவர்த்தி ஆகும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. இப்படி தான் அந்த சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் தான் பணத்துக்கு அதிபதி. அப்போ மனுஷன் வாழ்க்கை வந்து எப்போ வேணாலும் மாற்றத்தை ஏற்படுத்திடும். இப்படித்தான் மாறும்னு சொல்லவே முடியாது. அதுக்கு வந்து சுக்கிரன் தான் மெயின் காரணம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து இப்போ ஜெயிச்சாங்க இல்லைங்களா, சிஎம்மாக இருந்தாலும் அந்த விஜய் சார். இப்போ அந்த எவ்வளோ போட்டிகள் இருந்துச்சு, நிறைய போட்டிகள் இருந்துச்சு, எத்தனை கட்சிகள் போட்டி இருந்துச்சு. இவர் மேலே ஒரு கான்ஃபிடண்ட்டாக இல்லாமல் எத்தனை பேர் இருந்தாங்க. இவருக்கு சுக்கிர பலன் பயங்கரமாக இருந்துச்சு. சுக்கிரனுடைய பவர் இருக்கும்போது எப்பயுமே சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்கள் வந்து மக்கள் தொடர்பு அதிகம் உள்ள கிரகங்கள். அந்த சுக்கிரன் பலன் அதிகமாக இருக்கிறனால தான் அவர் ஜெயிச்சார். அப்போ கிரகங்கள் சப்போர்ட் வந்து யார் மூலிமா வருது, மக்கள் மூலிமா சப்போர்ட் வந்துருச்சு. அப்போ எல்லா கட்சியும் டம்மி பண்ணி இவர் மட்டும்தான் ஜெயிச்சார். அப்போ சுக்கிரன் சனிங்கிற சப்போர்ட் வந்து மக்கள் தொடர்பு உள்ளது. சுக்கிரன் சனி எல்லாம் மக்கள் தொடர்புடைய கிரகங்கள். இந்த 9 கிரகங்களுமே அவருக்கு அடிப்படை ஜாதகத்தில் வந்து சிஎம் சாருக்கு வந்து விஜய் சாருக்கு வந்து அடிப்படை ஜனன ஜாதகம் வந்திருக்கு. 9 கிரகங்களும் சப்போர்ட்டாக இருந்தது. 2 வருஷத்தில் வந்து கட்சி நடத்தி ஜெயிச்சார்.
இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அடிப்படையான ஜாதக அமைப்பில் 9 கிரகங்களும் சப்போர்ட் பண்ணனால தான் அவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஜெயிச்சு மக்கள் மத்தியில் வந்து அவர் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து சிஎம் ஆயிருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு யாரை கேட்டாலும் நல்லா ஆட்சி மலரும், நல்லா இருப்போம் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பதவி பிரமாணம் பண்ணும்போது எடுத்து மக்கள் மத்தியில் சொன்ன வார்த்தையும் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இது எல்லாமே இந்த ஆற்றலை ஏற்படுத்துறது வந்து இந்த சுக்கிரன் தான். அப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சுக்கிரனுடைய வைப்ரேஷன் வந்து அளப்பரியது, சாதாரண சமாச்சாரமே இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் வேணும்னாலும் சுக்கிரன் தான் வேணும். சுக்கிரனுடைய அதிர்ஷ்டங்கள் நமக்கு வேணும். அப்போ ஒரு ராசியில் வந்து சரி, லக்கணத்தில் ஒரு ராசியில் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் வந்து சுக்கிரனுடைய நிலைகள் வந்து எப்படி இருக்குது, அந்த சுக்கிரன் நிலைப்பாடுகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குது, அது எங்கே தடுக்குது, அவர் என்ன கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்க்கணும். அப்போ சுக்கிரனுடைய தடை இருக்குன்னா சுக்கிரனை வழிபடப்படுறதுக்கு கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலம் போய் வழிபடணும். அதுக்கு மூலவராக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க கோயிலுக்கு போய் ஸ்ரீரங்கநாதர் வழிபடணும். இப்படி பண்ணும்போது அந்த சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ அதை நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் தெரியும். இது நம்ம வந்து கோச்சாரத்தில் சொல்கிறோம் கிரகத்தை, சுக்கிரனை. ஆனால் இதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த சுக்கிரனுடைய வலிமை தெரியும். நமக்கு எந்த அளவுக்கு சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுது, சுக்கிரனால் நமக்கு எவ்வளோ நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு உலக பணக்கார நாடு ஆகிறதுக்கு வந்து சுக்கிரன் தான் மெயின். அது வந்து நமக்கு தெரியறதில்ல. நிறையா பேர்த்துக்கு வந்து கிரகங்களுடைய மாற்றங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தெரியாது. சும்மா அப்படியே நம்ம மேலோட்டமாக சொல்லிக்கிறாங்க. நானே இப்போ சொல்லும்போது வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து கிரகங்களை பற்றி நான் இன்னும் நிறையா ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திரும்ப நான் சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கிரக மாற்றத்தின் மூலம் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றாங்க. நேற்றுக்கு நல்லா இருந்தார், இன்னைக்கு பார்த்தா எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு அப்படிங்கிறத எப்படி வருதுங்க? நான் 30 வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படியே தான் இருக்கேன், ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக உழைச்சார். என்னன்னு தெரியலங்க, அவர் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து அவர் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு அப்படி நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த குழந்தை என்ன ராசியில் பிறந்திருக்கும்? ரிஷபத்தில் பிறந்திருக்கும். இப்படி அந்த கிரகங்கள் இந்த ராசியில் பிறக்கும் போதும் அந்த அதிர்ஷ்டத்தை அந்த கிரகம் வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். கிரகம்தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமே தவிர மற்ற யாரும் ஏற்படுத்த முடியாது. அப்போ அந்த கிரக மாற்றத்தை வர வைக்கிறதுக்கு, நம்ம கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம கோச்சார நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு எங்கெங்கே எந்தெந்த கிரகத்தோடைய தடைகள் இருக்குது, சாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்த்து தெரிஞ்சு துல்லியமாக கணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஜாதகம் பார்த்து அந்த ஜாதக கட்டத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் 9 கிரகங்கள் வந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த கிரகத்தோடைய பவர் இல்லாமல் இருக்குது, சப்போர்ட் இல்லாமல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா திரும்ப நம்ம கண்டுபிடிக்கும் போது தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த கிரகங்கள்னால தான், இந்த சாபத்தினால தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியலை, நம்ம ஒரு தொழில் பண்ணாலும் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. 40 வயசானாலும் நம்ம கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, என்னன்னால நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஏன்னா வருஷம் கிரக பயிற்சிகள் மாறுது. ஒரு குரு பயிற்சியில் நடக்கிறவங்க கல்யாணம் நடந்துருங்கிறோம், ராகு கேது பயிற்சியில் நடந்துருங்கிறோம், சனி பயிற்சியில் நடந்துருங்கிறோம், சுக்கிர பயிற்சியில் நடந்துருக்கிறோம். ஆனால் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் யார் நடக்கலைங்கிறது தான் நிறைய கமாண்டு வருது. நடந்தவங்க வந்து கமாண்டு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது முடிஞ்சிருச்சு, அவங்க அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நுழையிறது இல்லை. ஏன்னா அந்த யோக பலனை அனுபவிச்சும் போது சரி நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க அதிலே போயிடுறாங்க. நடக்காதவங்க தான் தொடர்ந்து இதவே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. இதுதான் விஷயம். அப்போ நடக்கிறதுக்கு என்ன வழி? எப்பயுமே அந்த குட் டைம், அந்த கிரகங்களுடைய குட் டைம் நல்ல டைம் வரும்போது நம்ம ஜாதகம் பார்க்க மாட்டோம். கிரகத்துடைய தாக்கம் நமக்கு கடுமையாக இருக்கும்போது நம்ம ஜாதகத்தையே தொடுவோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ராசி பலனில் பார்க்குற நேயர்களும் சரி, ஜென்ரலாகவும் சொல்கிறேன், நமக்கு டைம் சூட் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்ல நேரம் கிரகங்கள் வந்து நமக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சது தான் நம்ம ஜாதகம் பார்க்க மாட்டோம். இல்லை நமக்கு பேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆகுதுன்னா நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம அலைவோம். ஜாதகத்தை எடுத்து நமக்கு அந்த தோஷம் சாபம் விலக வரையும் நம்ம ஜாதகத்தை வைக்கவே மாட்டோம் கீழே. யார் நமக்கு கரெக்டான ஆள் கிடைப்பா, யார் மூலிமா அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு எங்கே நமக்கு ஒரு இது கிடைக்கும், விடை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம். அதை வைக்கவே மாட்டோம். அது கடைசி வரையில் நமக்கு எப்போ அது முடியுதோ அப்போ தான் நம்ம ஜாதகத்தை வைப்போம். நமக்கு நல்ல கிரகம் எப்போ நம்ம நல்ல நேரத்தை கொடுக்குதோ அப்போ தான் ஜாதகத்தை வைப்போம். இப்போ நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு எத்தனை டாக்டரை பார்க்குறோம்.
ஏன்னா அந்த நோயின் தாக்கம் நம்மளால அனுபவிக்க முடியலை, அந்த வலியை வந்து உணர முடியலை. வலியின் தாக்கத்தினால ரொம்ப துன்பப்படுறோம். அப்போ வந்து இந்த டாக்டர் பார்த்தா சரியாகுமா, அந்த டாக்டர் பார்த்தா சரியாகும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு டாக்டராக நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு இதை கண்டுபிடிக்கிறாங்க. இவருக்கு இதனால ப்ராப்ளம், இந்த மருந்து கொடுக்கணும், இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அது மாதிரி தான். அப்போ எதுன்னு எங்கேன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் கால நேரங்கள் ஆகிறது. சில நேரத்தில் நேரம் ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அப்போ உடம்புல இருக்க நோய் குணமாகிறதுக்கு டாக்டர் ஒவ்வொரு டாக்டரவா பார்த்து யார் சரி பண்ணுவா? 10 டாக்டர் இருப்பாங்க. நமக்கு சரி பண்ணணும்னு ஒருத்தர் இருப்பார். அவரை பார்க்க வரையிலும் நம்ம அந்த 9 டாக்டர் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு மூலியமாக நம்ம கருமா தீரணும், நம்ம தோஷம் தீரணுங்கிற ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கும். அப்போ தான் நீங்கள் நம்மளையும் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்குண்டான மெட்டீரியலும், அதுக்குண்டான கிரகத்துடைய அமைப்பும், அதுக்குண்டான தெய்வீக சக்தியும், அதுக்குண்டான ஆற்றலும் அந்த பிரபஞ்சத்திலேருந்து கிரகங்களுடைய ஆற்றல் நம்ம கொடுத்துருந்தா தான் நான் அது என்கிட்ட இருக்கும். இல்லைன்னா என்கிட்ட இருக்காது. அப்போ எங்கே அதுக்கு ரெமெடிக்கு அந்த ரெமெடி கொடுக்கறதுக்கு எங்கே இருக்குதோ அங்கே தான் அந்த சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ரெமெடியாக நம்ம வந்து ஜாதக ரீதியாக க்ளீனாக பார்த்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்குது. அப்போ லைவில் பார்க்குற நேயர்கள் வந்து நம்ம லைவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நம்மளுடைய கன்சல்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நேர்லேயும் வந்து பார்க்கலாம், இல்லை ஆன்லைன்லையும் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.